மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய ஆரம்பங்கள், இருக்கக்கூடிய தடைகள் விலகிறது, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது. அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவைகள், இது எல்லாத்துக்குமே உகந்த ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் முனைப்பாக ஈடுபட்டு செயல்பட வேண்டும். ஒரு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அவசியம். அதனால் உங்களுடைய சக்தியோட தெய்வத்திட்ட அர்ப்பணித்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் வரக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி என்பது உங்களுக்கு ஏற்படும். சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களை பற்றி திட்டமிடுவீர்கள். அதுக்கு உகந்த நேரம்தான். அப்படி நீங்கள் திட்டமிடும் பொழுது அது சரியான முறையில் அமைந்து உங்களுக்கு பயனளிக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் பேசக்கூடிய பேச்சுக்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் பேசுறதுனால சில பிரச்சனைகள் பெருசாக எழும்பலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்கணும். அதே போல் செலவுகள் என்பது தேவையற்ற சில செலவுகள், தண்ட செலவுகள்னு கூட சொல்லலாம், அதுபோல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினம். குறிப்பாக புதிய தொழில் தொடங்குவதற்கு, நம்ம சில முக்கியமான தொழிலில் விருத்தி அடைவதற்கான சில முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு, இதற்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இருக்கும். சில நேரங்களில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். திருமணத்திற்காக எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். திருமணம் நிச்சயிக்கக்கூடிய அளவில் சூழல்கள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். செலவுகள் என்பது நிர்ணயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு சமாச்சாரத்துக்காக நான் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுறேன்னு நினச்சி சொல்லியிருந்தீங்கன்னா அது 15,000 செலவாகும். அது போன்ற ஒரு நிலையை பற்றி சொல்லக்கூடியதாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஓரளவு திட்டமிட்டு இருந்தாலும் அந்த திட்டப்படித்தான் அது எல்லாம் நடக்கும் என்று நம்புவது தவறாக முடியும். அதனால் நம்ம செய்கிறத நம்ம செஞ்சிட்டோம், மற்றது அந்த இறைவனுடைய கையில் அப்படின்னு நினைத்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு நன்மையாக நடைபெறும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனக்கிலேசங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக இருக்கும். மனசில் ஒரு உறுதிப்பாடு, தன்னம்பிக்கை இதெல்லாம் வளரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் இந்த ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமைந்து மனதுக்கு திருப்தி அளிக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் ரொம்ப ஒரு பிரகாசமான சூழல் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்கும். உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடியதாக அமையும். சில பேர் தொழிலுக்கு புதுசாக தொழில் அமையுமா என்று எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அந்த வேலை நல்லபடியாக அமையும். அதனால் மனசில் சந்தோஷங்கள் ஏற்படும். புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது கூட
அது சிறப்பான முறையில் தொடக்கம் ஏற்பட்டு சிறந்த முறையில் அது வளர்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வகையில் அனுகூலம் நிறைந்த தினமாக இது அமையும். அதே நேரத்தில் நீங்கள் சில காரியங்களுக்காக வெளிநாடு சுற்றுப்பயணம் போன்றவை திட்டமிட்டு இருந்தால் அந்த சுற்றுப்பயணத்தை நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடியும். அதில் நீங்கள் எந்த ஒரு குறிக்கோளோடு பயணப்படுகிறீர்களோ அந்த குறிக்கோள் இனிதே நிறைவேறுவதற்கான நல்ல ஒரு சூழலும் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனையிலே சில தடைகள், சில கோளாறுகள், அதாவது சொல்லுவாங்க எப்போவுமே நீ தப்பாக தான் திங்க் பண்ணுவியா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சரியான முறையில் ஒரு காரியத்தை சிந்தித்து செயலாற்றுகிறோம், நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அது மூன்றாவது மனிதருக்கு தான் தெரியும். அதில் சில தவறுகள்லாம் இருக்குது, நம்மளுடைய சிந்தனை நேர்பட இல்லை என்பதை அறிந்து சொல்ல முடியும். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்ணை கட்டின மாதிரி இருக்கும், தெரியாது, தவறு செய்தாலும் தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கு போகும் பொழுதும், எந்த ஒரு புது விஷயங்களை தொடங்குவதற்கு முன்பும் நம்ம சரியான பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறோமா, நம்மளுடைய எண்ணங்களும் அந்த திட்டங்களும் சரியான முறையில் தான் இயங்குகிறதா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மேலே அக்கறை கொண்டவர்களிடம் விசாரித்து ஓரளவுக்கு அவங்களுடைய ஒரு ஒப்பீனியன் ஆங்கிலத்தை சொல்லுவோம், அந்த எண்ணங்களையும் பெற்று பின்பு செயலாற்றும் பொழுது நம்ம மேலே இருக்கிறவருடைய தவறுகளை நாம் உணர்ந்து கொண்டு நம்மை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். தொழிலில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவும் ஆதரவாக இருப்பாங்க. சில நேரங்களில் சில செலவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் அந்த செலவுகள் என்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையக்கூடியதாகத்தான் இருக்கும். இதில் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, வயதானவங்க, அந்த உடல்நல கோளாறுக்கு நல்ல வைத்திய முறைகள் கிட்டி அந்த உடல்நலம் ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில், நம்முடைய வியாதிகள் எல்லாம் குணமாகக்கூடிய வகையில் நல்ல சூழல்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் பலமற்று போவார்கள்னு சொல்லணும், தடைகள் பலமற்று போகும். அதனால் என்ன நடக்கிறது, யுனானிமஸ்லி எலெக்டட்பாங்க. அதாவது உங்களுக்கு எதிர்ப்பாக யாருமே இல்லாத பொழுது நீங்கள் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதை போல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனாயாசமாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரையில் நண்பர்களுடைய ஆதாயமும் உதவியும் உண்டு. ஒரு பெரிய செல்வத்தை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம். சில நேரங்களில் அந்த கமிஷன் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும், அதை நல்லபடியாக முடித்தா அந்த கமிஷன் தொகையே நிறைய பல கோடிகள் வரும் அப்படியெல்லாம் நான் சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நல்ல பலன்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். இங்கே இந்த தினத்தில் நீங்கள் கையெழுத்திட சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம், இல்லை சில முக்கியமான விஷயங்களை அந்த முக்கியமான நபர்களோடு பேசி தீர்த்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் திட்டங்களை அமைத்து கொள்ள முடியும் உங்களால். அதற்கு ஏற்ற ஒரு தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது.